நம்ம விஜய் சித்து அவர்கள் சுகர் கட் பண்ணதை பத்தி நான் போட்ட வீடியோக்கு பல பேர் சில டவுட்ஸ் ரிப்பீட்டடா கேட்டிருந்தீங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு தான் இந்த பதிவு. இருக்கலே அதிகமா வந்த டவுட் எதுனா சுகருக்கு பதிலா நாட்டு சக்கரை, வெல்லம், கருப்பட்டி இதெல்லாம் எடுக்கலாமான்றதுதான். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கரும்பு சாறை நல்லா திக்கா பாகா ஆகுற அளவுக்கு காய்ச்சினா அது வெல்லம். அதையே இன்னும் திக்கா கிறிஸ்டலா ஆகுற அளவுக்கு காய்ச்சினா அது நாட்டு சக்கரை. அதுல இன்னும் கொஞ்சம் கெமிக்கல்ஸ் சேர்த்து ப்ளீச்சிங் மூலியமா கலரையும் பிளேவரையும் ரிமூவ் பண்ணுனா அதுதான் ஒயிட் சுகர். ஸோ இது மூணுமே ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள். எல்லாமே சுகர் தான். எல்லாத்துலயும் கேலரிஸ் ஒரே அளவு தான் இருக்கும். ஒயிட் சுகர் தான் இருக்கலே அதிகபட்சமா ப்ராசஸ் பண்ணி பிளேவரே இல்லாம வரனால எந்த ஃபுட்டோட ஆட் பண்ணாலும் அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டை பல மடங்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஈஸியா உங்களுக்கு கிரேவிங்ஸ் அண்ட் அடிக்ஷன்ஸை கூட்டிடும். இதுவே நாட்டு சர்க்கரையும் வெல்லமும் அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. பட் கிளைசிமிக் இண்டெக்ஸ் மூணுக்குமே ஒண்ணுதான். இதுல நீங்க எதை சாப்பிட்டாலும் உங்க பிளட் சுகர் டக்குன்னு ஸ்பைக் ஆகி வெயிட் கெயின் ஈஸியா நடந்துரும். இதுவே பனை மரத்துல இருந்து வர பதநீரை காட்சி பண்றது தான் கருப்பட்டி. இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்பவே கம்மி. சோ இதை நீங்க சாப்பிடறனால உங்களோட பிளட் சுகர் டக்குன்னு ரைஸ் ஆகாது. ஆனா சர்க்கரையில எவ்வளவு கேலரிஸ் இருக்கோ அதே அளவு தான் கருப்பட்டிலும் இருக்கு. அப்ப சுகரை சாப்பிடவே கூடாதான்னு ஃபீல் பண்ண வேணாம். அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூட்ரிஷன் டிப்ஸுக்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. WHO என்ன சொல்றாங்கன்னா, நல்ல ஹெல்த்தியா இருக்கணும்னா ஒரு நாளைக்கு 25 கிராமுக்கு மேல சுகர் சாப்பிடக்கூடாதுன்னு. அவங்க சொல்ற சுகர் எதெல்லாம்னா ப்ராசஸ்டு சுகர், ஃப்ரூட் ஜூஸ், சிரப் இதெல்லாம். ஸோ டெய்லி சுகர் இன்டேக்கை 25 கிராமுக்கு கீழே வச்சுக்கோங்க. அதையும் கருப்பட்டியா எடுக்கும் போது உங்க பிளட் சுகர் அடிக்கடி ஸ்பைக் ஆகாது. அப்போ இப்படி எடுக்கிறனால வெயிட் குறைஞ்சிருமா, ஃப்ரூட் ஜூஸ்க்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் எடுக்கலாமா, டயாபெட்டிக்கா இருக்கிறவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாமான்றத அடுத்த வீடியோல சொல்றேன்.